Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 8 science curiosity chapter 2, the invisible living world beyond our naked eye, part 2. 2.3 what are microorganisms? Okay, 2.3ல microorganism என்ன நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா நுண்ணுயிரிகள் அப்படின்னா என்ன? Some living organisms are made of just one or few cells. சில living organisms எதால் ஆனதுன்னா ஓகே ஒன்னு இல்ல கொஞ்சம் few cells ஆல் ஆனது. There are also small, they cannot be seen with the naked eye. சிலது என்ன இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும், மனுஷனோட கண்களால பார்க்க முடியாது. These are called, அதுக்கு பேரு தான் மைக்ரோ ஆர்கானிசம். பார்க்க முடியாத நுண்ணுயிரிகளை தான் என்னன்னு சொல்ல நம்ம microorganisms. Some microorganisms like bacteria and amoeba are made of just one cell. அப்ப சில microorganisms, சில நுண்ணுயிர்கள் எதால் ஆனது? எதுனா பாக்டீரியா and amoeba, இந்த ரெண்டும் எதால் ஆனதுன்னா ஒரே ஒரு செல்லால் ஆனது. யூனி அப்படின்னா ஒரே ஒரு செல், மல்டி அப்படின்னு சொன்னா மெனி செல்ஸ். அப்ப யூனி செல்லுலார் அப்படின்னா ஒரே ஒரு செல்லால் ஆன உயிரினங்கள், அதுதான் யூனி செல்லுலார். அதர் சம் லைக் ஃபங்கி அண்ட் அல்கே மெனி செல்ஸ். சில பிளான்ட்ல பார்க்க முடியாது ஃபங்கை, அதே மாதிரி அல்கே இதழானது நிறைய செல்லால் ஆனது. அப்ப இது என்னன்னு சொல்லணும், மல்டி செல்லுலார். They are found in all around us in water, soil, air or even inside our body. எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர்ல இருக்கும், சாயில்ல இருக்கும், ஏர்ல இருக்கும். ஓகே, வாட்டர்ல இருக்கும், மண்ல இருக்கும், ஏர்ல இருக்கும், ஈவன் இன்சைட் அவர் பாடி, நம்மளோட உடம்புக்கு உள்ளவும் இருக்குது. பட் வாட் டு தேர் செல்ஸ் லுக் லைக்? அப்ப எந்த மாதிரி செல்ஸால் ஆனது? ஆர் தே லைக் த பிளான்ட் அண்ட் அனிமல் செல் வி ஜஸ்ட் லேர்ன் அபவுட் ஆர் டிஃபரெண்ட்? ஓகே, நம்ம இப்ப ஜஸ்ட் படிச்சோமே அந்த மாதிரி இருக்குமா பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ், இல்ல வேற ஏதாவது டிஃபரெண்டா அப்படின்னு சொல்றாங்க. டு அப்சர்வ் the cells of microorganisms, again we need to use microscope which magnifying their size and makes them visible to us. அப்ப அதை பத்தி படிக்கணும்னா, நுண்ணுயிரிகளை பத்தி படிக்கணும்னா நமக்கு என்ன தேவை? மைக்ரோஸ்கோப் தேவைப்படுது. அதுதான் என்ன பண்ணும், மேக்னிஃபை பண்ணி காமிக்கும், அதோட சைஸும் ஓகே ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். Scientists have also created a low cost foldable paper microscope or foldscope. ஓகே, அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான், அறிவியல் அறிஞர்களால் உருவாக்கப்பட்டதுதான் லோ காஸ்ட் மைக்ரோஸ்கோப் ஆர் foldable paper microscope, or otherwise அது என்னன்னு சொல்ல நம்ம foldscopeன்னு சொல்லலாம். Foldscopes may not provide the same level of details like high powered laboratory microscope. Okay, just simple பார்க்கணும் அப்படின்னு சொன்னா foldscope யூஸ் பண்ணலாம். However, these make microscopic world accessible to many people. Let us now take a closer look at the fascinating world of microscope. Activity 2.4, let us observe pond water, stagnant water. Okay, activity 2.4ல நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். பாண்ட் வாட்டர் அப்படின்னா குளத்துல இருக்கிற, குளம் இல்ல குட்டையில இருக்கிற தண்ணி. ஸ்டாக்னட் வாட்டர்னா தேங்கி இருக்கிற தண்ணி. டேக் ஏ கண்டெய்னர் அண்ட் கலெக்ட் பாண்ட் ஆர் ஸ்டாக்னட் வாட்டர் இன் இட் வித் ஹெல்ப் ஆஃப் யூர் டீச்சர் ஆர் எல்டர்ஸ். ஓகே, ஒரு கண்டெய்னர் கொண்டு போய், ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் கலெக்ட் கொஞ்சம் பாண்ட் வாட்டர். ஓகே, குளத்துல இருக்க தேங்கி இருக்கிற தண்ணியும், அதே மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒன்னு குளத்துல இருக்கிற தண்ணி, அப்படி இல்லைன்னா எதுன்னு எடுத்துக்கிறோம், ஸ்டாக்னட் தேங்கி இருக்கிற தண்ணியை வித் ஹெல்ப் ஆஃப் யுவர் டீச்சர்ஸ் ஆர் எல்டர்ஸ் கொஞ்சம் கொண்டு வரீங்க. யூஸ் ஏ டிராப்பர் அண்ட் பிளேஸ் ஏ டிராப் ஆஃப் த பாண்ட் ஆர் ஸ்டாக்னட் வாட்டர் ஆன் ஏ மைக்ரோஸ்கோப். ஓகே, அதை என்ன பண்றோம், கொண்டு வந்த தண்ணியை ஒரு டிராப் எடுத்துக்கிட்டு மைக்ரோஸ்கோப் ஆர் எதுன்னு சொல்றோம், ஃபோல்ஸ்கோப் ஸ்லைட்ல வைக்கிறோம். புட் ஏ கவர் ஸ்லிப் அண்ட் அப்சர்வ் இஃப் அண்டர் த மைக்ரோஸ்கோப் ஆர் ஃபோல்ஸ்கோப். அது மேல என்ன பண்றோம், ஒரு ஸ்லிப் போடுறோம், ஒரு கவர் ஸ்லிப், ஒரு தின் பேப்பர் ஷீட் போடுறோம். போட்டுட்ட பிறகு அது என்ன பண்றோம், மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அப்சர்வ் த டைனி ஆர்கானிசம்ஸ் ஃபவுண்ட் இன் த பாண்ட் ஆர் ஸ்டாக்னட் வாட்டர். ஓகே, அது என்ன பண்றோம், ஜஸ்ட் பாக்குறோம் அது எந்த மாதிரி ஆர்கானிசம் அதுல அந்த தேங்கி இருக்கிற தண்ணியில இருக்கு. ஆக்டிவிட்டி 2.5, let us observe soil suspension. ஓகே, நம்ம என்ன பண்றோம், இது மேல இருக்கிற பாண்ட் வாட்டர்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பத்தி படிச்சோம். அடுத்து சாயிலோட சஸ்பென்ஷன். டேக் ஏ பீக்கர் அண்ட் கலெக்ட் சம் மாய்ஸ்ட் சாயில் இட் ஃப்ரம் த நியர்பை ஃபீல்ட் ஆர் கார்டன். ஓகே, டேக் ஏ பீக்கர், ஒரு பீக்கர் எடுத்து போறோம். சம் மாய்ஸ்ட் சாயில், மாய்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது ஈரப்பதமான மண் எடுத்துக்கிறோம். நியர்பை ஃபீல்ட் ஆர் கார்டன். ஓகே, உன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஃபீல்டுலயோ இல்ல கார்டன்லயோ கொஞ்சோண்டு ஈரப்பதம் கலந்த மண் எடுத்துக்கிறோம். Do not touch the soil with your bare hands. Use a spoon or gloves. ஓகே, கையில டைரக்டா போய் அந்த மண்ணை டச் பண்ணக்கூடாது. ஒரு கிளவுஸ் போட்டுக்கிட்டு, அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்றோம், ஒரு சும்மா ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது என்ன பண்றோம், அந்த சாயில கொஞ்சோண்டு எடுத்து அந்த பீக்கர்ல போடுறோம். Pour some water in the beaker and stir it with a glass rod. Okay, pour some water in the beaker. Okay, first கொஞ்சோண்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றோம். Okay, and stir it with a glass rod. Okay, glass rodனா ஒரு நீளமான குச்சிமா இருக்கும் கிளாஸ்ல, அதுதான் glass rod. அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், நல்லா கலக்குறோம். The liquid which may look dirty. Okay, அந்த liquid என்னவா மாறும், ஓகே மண்ணு கூட இருக்கு, தண்ணி சேர்த்து இருக்கும்போது அந்த liquid என்ன இருக்கும், ரொம்ப அழுக்கா இருக்கும். A very fine particles of the soil and it's called a soils particle. Okay, look dirty as very fine particles of soil and it's called, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், soil suspension.
suspension. Keep it aside for some time and let the mixture settle. இது என்ன பண்றோம், இதுக்கு பேர் தான் soil suspension. இது இருக்கு இல்லையா, மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் soil suspension. இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சோம்னா என்ன ஆகுது, அந்த மிக்சர் எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகும். அந்த மண்ணுலாம் என்ன ஆகும், கீழே செட்டில் ஆகிடும், மேல தண்ணி இருக்கும். யூஸ் a dropper and take a drop of water from the top layer. ஓகே, மேல இங்க தண்ணி நிக்குது இல்லையா, மேல டாப் லேயர்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணியை கொஞ்சோண்டு ஒரு டிராப்பர்னா ஒண்ணும் இல்ல, இங்க் ஃபில்லருக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், டிராப்பர். அது மாதிரி இருக்கும். அது கொஞ்சோண்டு தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறோம். பிளேஸ் a drop on the microscope slide. ஓகே, அந்த மைக்ரோஸ்கோப் ஸ்லைட் மேல ஒரே ஒரு டிராப் வைக்கிறோம். கவர் இட் ஜென்ட்லி வித் a cover slip. அது மேல என்ன பண்ற, ஒரு கவர் ஸ்லிப் போட்டு தான் ஆல்வேஸ் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கணும், டைரக்டா பார்க்க முடியாது. அண்ட் அப்சர்வ் இட் அண்டர் த மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வைக்கிறோம். யூ மே அப்சர்வ் a small moving organism similar to those who saw in activity 2.4. இது மண்ணுல பாக்குறோம். அது என்ன பார்த்தோம், நம்ம தண்ணியில பார்த்தோம். இந்த மண்ணுக்குள்ள என்ன பண்றோம், நிறைய மூவிங் ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம பாக்குறோம். ஓகே, மூவ் பண்ற ஸ்மால் மூவிங் ஆர்கானிசம்ஸ் similar to those you saw in activity 2.4. This indicates that even soil suspension contain a variety of tiny creatures that cannot be seen with our unaided eye. அப்ப தண்ணியில மட்டும் இல்ல, ஈவன் என்ன இருக்கு, மண்ணுக்குள்ளேயும் சாயிலோட சஸ்பென்ஷன் என்ன இருக்கு, டைனி கிரியேச்சர்ஸ் இருக்கு. அது எதாலானது, நமக்கு சாதாரண கண்களால அதை பார்க்க முடியாது. The tiny creatures that cannot be seen with the naked eye are called microorganisms. இதுக்கு பேரும் என்னன்னு சொல்லணும், நுண்ணுயிரிகள். அப்படி இல்லைன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மைக்ரோ மீன்ஸ் என்ன சொல்லணும், ஸ்மால். ஓகே, டைனி மைக்ரோ மீன்ஸ் ஸ்மால், ஆர்கானிசம்ஸ் மீன்ஸ் லிவிங் திங்ஸ். ஓகே, அப்போ மைக்ரோ மீன்ஸ் ஸ்மால், ஆர்கானிசம்ஸ் மீன்ஸ் லிவிங் திங்ஸ். அப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மீன்ஸ் ஸ்மால், வெரி ஸ்மால் லிவிங் creatures. ஓகே, வெரி ஸ்மால் லிவிங் பீயிங்ஸ். அதுக்கு பேரு மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லலாம். அதர்வைஸ் சிம்பிளா என்னன்னு சொல்லலாம், மைக்ரோப்ஸ். Activity 2.6 latest study. இதை பத்தி படிப்போம். A group of students studying in grade 8 performed an activity 2.4 and 2.5. A group of students. Okay, ஒரு group of students class 8ல படிக்கிறாங்க. அவங்க 2.4 activity ஒரு ஆளும் 2.5 activity. 2.4னா என்ன இருக்கு, that is waterல இருக்கக்கூடிய micro organisms. 2.5ல என்ன பார்த்தோம், soilல இருக்கக்கூடிய micro organisms. They also collected the information from the library and internet. அதுக்கப்புறம் பார்த்து அவங்களாவே என்ன பண்றாங்க, சில இன்ஃபர்மேஷன் லைப்ரரிலையும் சில இன்டர்நெட்லயும் சர்ச் பண்றாங்க. They recorded the data obtained after observing pond water and the data obtained observing a soil suspension. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு டேட்டா கலெக்ட் பண்றாங்க, பட்டியலிடுறாங்க. எதுல இருந்து, வாட்டர்ல இருந்து. ஓகே, டேட்டா பாண்ட் வாட்டர்ல இருந்தும், ஓகே, ஸ்டாக்னட் வாட்டர் தேங்கி இருக்கிற தண்ணீர் இருக்கிற நுண்ணுயிர்களை பத்தியும், அதே மாதிரி சாயில இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பத்தியும் அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. they identify the micro organisms are, எந்தெந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதுல இருக்குன்னா, புரோட்டோசோவா அப்படின்றது இருக்கு, அல்கே அப்படின்றது இருக்கு, ஃபங்கை இருக்கு, நெக்ஸ்ட் என்னன்னு சொல்றோம், பாக்டீரியா. இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் அதுல இருக்கு. யூ கேன் ரெக்கார்ட் இஃப் யூ ஃபைண்ட் எனி ஆஃப் தீஸ் கேட்டகரிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். நீங்க கூட கலெக்ட் பண்ணலாம். ஏதாவது அந்த மாதிரி பார்த்திருந்தீங்கன்னா இந்த ஆர்கானிசத்தை அவங்க வகைப்படுத்தலாம். Table 2.1 organisms present in pond water. Okay, pond water or stagnant water, தேங்கி இருக்கிற மழை தண்ணியில இல்ல குளத்துல இருக்கிற தண்ணி கூடயோ எந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் இருந்தது, ஓகே, அதை பத்தி அவரோட ரிமார்க், அதை பத்தி என்னென்னலாம் அவங்க கலெக்ட் பண்ணாங்க மெசேஜஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது அமீபா புரோட்டோசோவா அப்படின்னு சொல்றோம். ஓகே, இங்க பிக்சர் இருக்கு, பாண்ட் வாட்டர்ல இருக்கக்கூடியது. ஓகே, தட் இஸ் ஆர்கானிசம்ஸ் பிரசன்ட் இன் பாண்ட் வாட்டர். டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க, அமீபான் அப்படின்ற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிமார்க், அவங்க என்னென்னலாம் அதுல இருந்து கலெக்ட் பண்ணாங்க, டேட்டா கலெக்ட் பண்ணதுல பார்க்கும்போது அது என்ன இருக்கு, சிங்கிள் செல்லால் ஆனது, ஒரே செல்லாலான உயிரின், மூவ் ஆகும். அதே மாதிரி இர்ரெகுலர் ஷேப். இர்ரெகுலர்னா என்ன இருக்கும், அதோட ஷேப் பார்த்தோம்னாவே ஒரு ரெகுலர் ஷேப் சொல்ல முடியாது. ஓகே, கொஞ்சம் நீளமா இருக்கும், கொஞ்சம் குட்டியா இருக்கும், கொஞ்சம் இதுவா இருக்கும், பிளாட்டா இருக்கும். அப்ப இர்ரெகுலர் இன் ஷேப். நெக்ஸ்ட் பாரமீசியம். ஓகே, அதுவும் என்னது, ஒரு புரோட்டோசோவா தான். ஓகே, அதுவும் எதால் ஆனது, சிங்கிள் செல்லால் ஆனது. மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது என்ன ஆகும், ஈஸியா அதுவும் மூவ் ஆகும். மூவ்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர். ஓகே, அதோட மூவ்மெண்ட் எதால் ஆனதுன்னா அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் வடிவமைப்பால் ஆக்கப்பட்டது. அதுதான் என்ன சொல்லுவோம், பாரமீசியம். மூணாவது தேர்ட் வந்து அல்கே. ஓகே, அல்கே இஸ் ஆல்சோ கால்ட் சிங்கிள் செல். அதுவும் என்ன இருக்கும், சிங்கிள் செல்ஸ் தான். அது என்ன கலரா இருக்கும், கிரீன், பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் கிரீன் பிக்மெண்ட். அதுல என்ன இருக்கு, நிறமிகள், நிறக்கத்துக்கு கொடுக்கக்கூடிய நிறமிகள். பிக்மெண்ட் அப்படின்னா நிறமிகள், இருக்க நிறத்தை கொடுக்கக்கூடியதுதான் என்னன்னு சொல்லுவோம், பிக்மெண்ட். கிரீன் பிக்மெண்டால் அது என்ன இருக்கு, பச்சை கலரா இருக்கு. மூவ்மெண்ட் ஆஃப் டேக்ஸ் பிளேஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர். இது என்ன இருக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா மூவ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அதோட பாடியோட தகவமைப்பு இருக்கு. நெக்ஸ்ட், ஆர்கானிசம்ஸ் பிரசன்ட் இன் சாயில் சஸ்பென்ஷன். ஓகே, அப்ப சாயில்
ஓகே, அந்த மண்ணு வாட்டர் இருக்கு இல்லையா, ஓகே, மண்ணோட வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர்ல எந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஓகே, டயக்ராம் வந்து பிரெட் மோல்ட். ஓகே, என்ன இருக்கு, பிரெட் மோல்ட், அதர்வைஸ் அது என்ன சொல்லுவோம், ஃபங்கை. ஓகே, அதோட ரிமார்க்ஸ் அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணதுல இது எப்படி இருக்கும்னா பிரான்ச்டு ஃபிலமெண்ட். ஓகே, என்ன இருக்கும், பிரான்ச்டு மாதிரி இருக்கும், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, அப்படி பிரான்ச்சஸ் எப்படி இருக்குமோ, விதவுட் குளோரோஃபில், அதுல என்ன கிடையாது, நிறத்தை கொடுக்கக்கூடிய நிறமிகள் கிடையாது. ஹேவிங் சாக் லைக் ஸ்ட்ரக்சர், அதோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும், சாக் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். நெக்ஸ்ட் மோல்டுனா என்னன்னு சொல்லுவோம், ஃபங்கைன்னு சொல்லுவோம். அப்ப பிரான்ச்டு ஃபிலமெண்ட் இது என்ன இருக்கும், பிரான்ச்டு தான் இருக்கும். விதவுட் குளோரோஃபில், ஹேவிங் பிரஷ் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இது என்னன்னு சொல்லுவோம், இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பிரஷ் மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம டூத் பிரஷ் மாதிரி இருக்கும். அப்ப அதோட ஹேவிங் பிரஷ் லைக் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் அல்கே, அது எப்படி இருக்கும், ஸ்பெரிக்கல்னா என்ன, ரவுண்டா இருக்கும். அதே மாதிரி பிரசன்ஸ் ஆஃப், அதுல என்ன இருக்கு, குளோரோஃபில் இருக்கு. கிரீன் கலர் இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் என்ன இருக்கு, குளோரோஃபில் பிரசன்ட். எ கிரீன் பிக்மெண்ட். அப்ப குளோரோஃபில் அப்படின்றது என்னன்னா எ கிரீன் பிக்மெண்ட். நெக்ஸ்ட் பாக்டீரியா. ஓகே, பாக்டீரியா என்னன்னு சொல்லுவோம், ஸ்பெரிக்கல். அதுவும் என்ன இருக்கும், ஸ்கொயர், ஸ்பெரிக்கல் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெரிக்கல், ரெண்டாவது கமா, மூணாவது ஸ்பைரல், நாலாவது தட் இஸ் ராட் ஷேப். கமானா அப்படி போடுவோம் இல்லையா, இது பேர் தான் கமா. ஓகே, அது என்னன்னு சொல்லுவோம், பெரிக்கல் ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. நெக்ஸ்ட் கமா, மூணாவது ஸ்பைரல், நாலாவது ராட் ஷேப், ஒன் லாங் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, அண்ட் மெனி ஸ்மால் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அரௌண்ட் த வால். அதோட வாலை சுத்தி என்ன இருக்கும், ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஹேராலான ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். Did you also observe any of these microorganisms or something different? ஓகே, நீங்க சிலதை பார்த்திருக்கீங்களா, ஓகே, சிலதை கவனிச்சிருக்கீங்களா, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் சேமா இருக்கா, தீஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் சம்திங் டிஃபரெண்ட். ஓகே, அது எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டு இருக்கிறத பாத்தீங்களா. ரெக்கார்ட் யூர் நோட் புக் அண்ட் டிஸ்கஸ் இன் யோர் கிளாஸ். ஓகே, அது உன்னோட நோட் புக்ல ரெக்கார்ட் பண்ணி அதை என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணுங்க. இன் டேபிள் 2.1 and 2.2 you have identified a variety of microorganisms. இப்பதான் பார்த்தோம், அமீபா, பாரமீசியம், அதே மாதிரி ஃபங்கை, பிரெட் மோல்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்ப அதே எல்லாம் என்ன இருக்கு, வெரைட்டி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்திருக்கோம். தே ஆர் எவ்ரிவேர், எல்லா இடத்துலயும் இருக்கும். we can see only with the microscope. ஆனா நம்ம என்ன பண்ண முடியாது, கண்களால் பார்க்க முடியாது. எது மூலம் மட்டும்தான் பார்க்க முடியும், மைக்ரோஸ்கோப் மூலமா மட்டும்தான் பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோப் அப்படின்றதுனா a device that magnifies them 100 to 400 times. ஓகே, அது ஒரு டிவைஸ். அது என்ன பண்ணும், மேக்னிஃபைனா பெருசாக்கி காமிக்கும். எவ்வளவுனா 100ல இருந்து 400 மடங்கு ஒரு உயிரினத்தை பெருசாக்கி காமிக்கிறது தான் மைக்ரோஸ்கோப். டச் மைக்ரோ தோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஸ்மாலர் in size, they play an important role in our life. ஓகே, இது சின்னதா இருந்தா கூட அது என்ன பண்ணுது, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வேலைகளையும் அது செய்யுது. இம்பார்ட்டன்ட் ரோலாவும் நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுது. எவர் ஹெர்ட் ஆஃப், ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, வைரஸஸ் ஆர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஏ செல்லுலார். ஓகே, வைரஸ் ஆல்சோ என்னன்னு சொல்றோம், மைக்ரோஸ்கோபிக் தான். வைரஸ் மல்டிப்ளை when they enter a living cell. அது நம்ம உடம்புக்கு உள்ள போகும்போது என்னவாகுது, மல்டிப்ளை ஆகுது. they have infect plants and animals or bacterial cells may cause a disease. ஓகே, they may infect, என்ன பண்ணுது, பிளான்ட்டுக்கு உள்ள போனாலும் அனிமல்குள்ள போனாலும் அது என்ன பண்ணுது, இன்ஃபெக்ஷன் நடக்குது. இன்ஃபெக்ஷன் என்ன, வியாதிகளை உண்டாக்கும். ஆர் பாக்டீரியல் cells may cause diseases. okay, animals or bacterial cells and may cause என்ன பண்ண, நமக்கு வியாதியை உருவாக்குறது தான் எது, வைரஸஸ். how are we connected to microbes? நுண்ணுயிரிகளை கூட நம்ம எப்படி கனெக்ட் ஆயிருக்கோம். Can we find microorganisms in other places too? Let's have discussion. Okay, can we find, okay, அங்க microorganisms soil water தவிர்த்து வேற எங்கேயா பார்த்திருக்கோமா? Let's have a discussion. இத பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். Have you ever seen a lemon, tomato, orange or any other food items rot after being left outside for some times? Okay, ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்ல பழம் வாங்கிட்டு வரோம், ஒரு லெமனா இருக்கலாம், டொமேட்டோ இருக்கலாம், ஆரஞ்சு இருக்கலாம், ஆப்பிளா இருக்கலாம், எந்த பழத்தையும் வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம ஒரு டேபிள் மேலேயே வச்சிட்டோம். இப்போ சாப்பிட மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல வச்சிட்டோம் அப்படியே சாப்பிடுறது இன்ட்ரெஸ்ட் இல்ல பார்க்கும்போது கொஞ்ச நாள் பொறுத்து அது மேல பார்த்தோம்னா என்ன ஆகும், தட் இஸ் ஆரஞ்சு ஆர் எனி அதர் ஃபுட் ஐட்டம்ஸ் ராட்னா என்ன, அழுகி போயிடும். ஆஃப்டர் பீயிங் லெஃப்ட் அவுட் சைட் ஃபார் சம் டைம், இஃப் எஸ் யூ மே ஹாவ் நோட்டீஸ் எ பவுடரி ஆர் காட்டன் லைக் growth ஆன் தேம். இங்க பிக்சர் கொடுத்திருக்காங்க இல்லையா, அது மேல என்ன இருக்கும், ஒரு காட்டன் லைக் growth, ஒரு வெள்ளையா இந்த காட்டன் லைக் growth-ஆ இருக்கும். இல்லைன்னா என்ன இருக்கும், நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது, பிரெட். இப்ப சாதாரண பிரெட் வாங்கிட்டு வரோம் இல்லையா, காஃபி பிரெட், அது என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் மேல வச்சோம்னா அது மேல என்ன இருக்கும், ஒரு ஸ்பாஞ்ச் கலர், கிரீன் கலர் ஸ்பாஞ்ச் மாதிரி ஒயிட் கலர் காட்டன் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரிதான் அந்த பழத்து மேலேயும், இஃப் எஸ் யூ மே ஹவ் நோட்டீஸ் எ பவுடரி காட்டன் லைக் growth ஆன் தேம், திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் தே ஹவ் பீன் இன்ஃபெக்டட் பை மைக்ரோப்ஸ். இது எதால ஆகுதுன்னா, அது என்ன இருக்கு, ஈஸியா மைக்ரோப்ஸால, நுண்ணுயிர்களால அது பாதிப்படைஞ்சிருக்கு. பட் வேர் டிட் தீஸ் மைக்ரோஸ் கம் ஃப்ரம்? அப்ப இந்த மைக்ரோஸ் எங்க இருந்து வந்தது, இந்த நுண்ணுயிர்கள் எங்க இருந்து வந்தது? ஹவு டிட் தே கம் இன் கான்டாக்ட் வித் த ஃபுட்? அது எப்படி வந்து
ஃபுட்டு கூட கான்டாக்ட் ஆயிட்டு அந்த பழம் அழுகி போகுது. திஸ் happens because microorganisms can be found everywhere in water, soil or even in food items. அப்ப மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ன்றது எங்க வேணாலும் இருக்கக்கூடியது. வாட்டர்ல இருக்கலாம், சாயில்ல இருக்கலாம், ஏர்ல இருக்கலாம், ஈவன் எதுல இருக்கும், ஃபுட் ஐட்டம்ஸ்லயும் இருக்கும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். But why do microorganisms not infect the pickles and murabbas? Okay. அப்ப ஏன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிக்கிள்ஸையும் ஊறுகாயும் அதே மாதிரி மொரப்பா அப்படின்னு சொல்றது நான் இஞ்சி மொரப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்கொயர் ஷேப்ல நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க இல்லையா, இஞ்சியால் ஆனது, அதுதான் ஒரு ஸ்வீட். இஞ்சி வித் ஜாகரி எல்லாம் போட்டு ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க இல்லையா, அதை இஞ்சி மொரப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். why do micro organisms not infect பிக்கிலையும் மொரப்பாஸ்லயும் அது ஏன் இன்ஃபெக்ட் ஆகல? அதே மாதிரி this is because you add many spices with the salt or sugar to it which act as a preservative. ஏன் அது இன்ஃபெக்ஷன் ஆகல, மைக்ரோ ஆர்கானிசம் இன்ஃபெக்ட் பண்ணல? பிக்கிள் என்ன ஆட் பண்றோம், நம்ம சால்ட் ஆட் பண்றோம். அதே மாதிரி மொரப்பாஸ், இஞ்சி மொரப்பாஸ்ல என்ன ஆட் பண்றோம், சுகர் ஆட் பண்றோம். அந்த சுகரும் சால்ட்டும் என்னவா ஆக்ட் பண்ணது, அது preservatives. இப்போ ஒரு பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம preservatives சொல்றோம். high concentration of salt or sugar do not allow these organisms to grow on them. அப்ப high concentration நிறைய அதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்போது, எது சுகரோட கண்டென்ட்டோ சால்ட்டோட கண்டென்ட்டோ அதிகமா இருக்கும்போது அதுல எது வளராது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளராது. You can use a foldscope or microscope to explore surfaces of leaves, stems, roots or any other part to see them. அதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம foldscope இல்ல மைக்ரோஸ்கோப்பை வச்சு என்ன பண்ணலாம், லீவ்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம், ஸ்டெம், ரூட் ஆர் எனி பார்ட் ஆஃப் தி see them. Like plants and animals, microorganisms also show a great diversity. Plants and animals மாதிரி microorganism என்ன இருக்கு, நிறைய வெரைட்டி இருக்கு. Some of them are found in extreme climatic conditions. சிலது என்ன இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்லயும் வளரும். எல்லா விதமான வானிலையிலையும் வளரக்கூடியதுதான். எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சச் as hot springs and snow, cold zones as well as moderate temperature. சிலது என்ன இருக்கும், நம்ம ஹாட் கண்டிஷன்ஸ்ல வளராது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்காது, கோல்டுல வளராது, ஸ்னோல இருக்காது அப்படின்னு கிடையாது. எல்லா இடத்துலயும் எல்லா மாதிரி வெதர் கண்டிஷன், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல என்ன இருக்கும், வாட்டர் ஸ்ப்ரிங்ஸா இருக்கலாம், ஸ்னோவா இருக்கலாம், கோல்ட் ஜோன்ஸா இருக்கலாம், ஈஸியா என்ன பண்ணும், மாடரேட் டெம்பரேச்சர்ல என்ன இருக்கும், மைக்ரோப்ஸ் வளரும். யூ ஆல்ரெடி நோ சம் ஆஃப் தீஸ் ஆர்கானிசம்ஸ் லீவ் இன்சைட் அவர் பாடி. அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ளேயும் என்ன இருக்கும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஈஸியா வளரும், எஸ்பெஷலி இன் அவர் கட். அதே மாதிரி கட் அப்படின்னு சொல்லும்போது எது, ஸ்டொமக். யூ ஹவ் ஸ்டடிட் in chapter life process in animals in curiosity grade 7. Our intestine has many bacteria that help in digestion. grade 7ல நம்ம படிச்சிருக்கோம் எதுனா நம்மளோட intestine. intestineல என்ன இருக்கும், நிறைய பாக்டீரியா. லார்ஜ் intestine, சிறுகுடல், பெருங்குடல் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் லார்ஜ் intestineனா பெருங்குடல், ஸ்மால் intestineனா சிறுகுடல் சொல்லுவோம். அப்ப அதே மாதிரி intestine அப்படின்னா குடல் சொல்றதுதான் intestine. As many bacteria that helps in a digestion. Like plants and animals, microorganisms vary in shape, size and structure. plant and animals மாதிரியே மைக்ரோ ஆர்கானிசத்தோட சைஸ் என்ன இருக்கும், மாறி இருக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும், வெரி இன் ஷேப், அதே மாதிரி சைஸ்ல இருக்கும், ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். You would have observed microorganisms of different shapes, spherical, rod shape or irregular. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கும், ஸ்பெரிக்கல் இருக்கலாம், ஸ்பியர் ஷேப்ல இருக்கலாம், அதே மாதிரி ராட் ஷேப்ல இருக்கலாம், ஆர் என்னன்னு சொல்ல இர்ரெகுலரா இருக்கலாம். How does the diversity of microorganisms play a role in our daily life? நம்மளோட வாழ்க்கையில இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுது? How do they help clean the environment? நம்மளோட என்விரான்மெண்ட்ல எப்படி சுத்தபத்தமா வச்சுக்குது எது இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்? கெட்டது மட்டும் செய்யல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நல்லது செய்யற மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்கு. நுண்ணுயிரிகள் நல்லதும் செய்யும், சில நுண்ணுயிரிகள் கெட்டதும் செய்யும். அப்ப இந்த மாதிரி நுண்ணுயிரிகள் நம்மளோட என்விரான்மெண்ட் நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவர் சயின்டிபிக் ஹெரிட்டேஜ் நம்மளுடைய அறிவியல் பாரம்பரியம், அதான் அவர் சயின்டிபிக் ஹெரிட்டேஜ். Ancient Indian texts, particularly the Vedas, have reference of the word Krimi, which means different tiny entities including Drishya and Adrishya, invisible. Ancient Indian text. பழைய கால இந்தியாவோட பழைய காலத்தோட புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது எஸ்பெஷலி என்னன்னு சொல்ல வேதாஸ்ல என்ன இருக்கு, இந்த வேர்டு கிருமி அப்படின்ற வேர்டு இருக்கு. கிருமினா நமக்கே தெரியும், இது வியாதிகளை உண்டாக்கக்கூடியதுன்னா கிருமி. கிருமி அப்படின்னு சொல்ல தமிழ்ல கிருமின்னு சொல்லுவோம், which means the different tiny entities including Drishya. கண்ணுக்கு தெரியுதும் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத கூடயும் இருக்கு. Various Vedic texts mention the beneficial and harmful effects. நிறைய வேத பாடத்துல பார்க்கும்போது, வேத நூற்களை பார்க்கும்போது என்ன இருக்கும், இந்த பெனிஃபிஷியலை உண்டாக்கக்கூடிய இந்த கிருமிகளே
If you look around carefully, you might see decaying plants and fallen leaves stored in a container or lying in the garden disappear after some time from the surroundings. ஓகே, நம்ம சுத்தி இருக்கிற பகுதியை பார்த்தோம்னா என்ன இருக்கும்? டிகேயிங் பிளான்ஸ் அப்படின்னு அழுகி போற செடிகளும் அதே மாதிரி மரத்துல இருந்து விழுற இலைகளும் ஓகே ஒரு கண்டெய்னர்ல வச்சு கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தோம்னா இல்ல கார்டன்ல பார்த்தோம்னா அது கொஞ்ச நாள் பொறுத்து என்ன ஆயிடுது? அது டிசப்பியர் ஆயிடுது. ஓகே, அந்த இடத்துல இல்லாமல இருக்கு. சில இடத்துல நல்ல இலையெல்லாம் பெருக்கி கூட்டி ஒரு இடத்துல வச்சிருந்தாங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து அது என்ன ஆயிடுது? காணாம போயிடுது. அப்ப திஸ் இஸ் பிகாஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிரேக் டவுன். இது எதால அப்படின்னு சொல்லும் போது இந்த நுண்ணுயிரிகள் என்ன பண்ணும்? அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த இலைகளையும் அதே மாதிரி டிகேயிங் பிளான்ட்ஸையும் என்ன பண்ணும்? பிரேக் டவுன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண செதைச்சு என்ன ஆகுது? நியூட்ரியன்ட்டா மாத்துது. தீஸ் நியூட்ரியன்ஸ் கோ பேக் டு த சாயில் அண்ட் ஹெல்ப் பிளான்ட்ஸ் க்ரோ பெட்டர். இந்த நியூட்ரியன்ஸ் ஓகே இந்த சத்துக்கள் தான் என்ன இது மறுபடியும் மண்ணுக்குள்ளேயே போயிட்டு பிளான்ட் வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ டீகம்போஸ் பாடிஸ் ஆஃப் டெட் அனிமல்ஸ். அதே மாதிரி டெட் பாடிஸ், டெட் அனிமல்ஸ் ஓகே டெட் பாடிஸ் ஈவன் டெட் அனிமல்ஸ் கூட என்ன ஆயிடுது? மைக்ரோ ஆர்கானிசம் கொஞ்சம் கொஞ்சமா டீகம்போஸ் பண்ணும். ஸோ மைக்ரோப்ஸ் ஹெல்ப்ஸ் ரீசைக்கிள் த வேஸ்ட். மைக்ரோஸ்கோப் என்ன பண்ணுது? அந்த வேஸ்ட் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணுது. ரீசைக்கிள் பண்றது மட்டும் இல்ல, அது என்ன பண்ணுது? அது நியூட்ரியன்ட்டா மாத்துது. ஓகே, அண்ட் ரிட்டர்ன் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ் டு நேச்சர். மென்யூர் ஃபார்மேஷன் அக்கர்ஸ். மென்யூர் அப்படின்னு சொல்லும் போது எரு. ஓகே, ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான எரு தான் என்னன்னு சொல்லும்? சத்து. எருனா என்னன்னு சொல்லும்? அதுக்கு தேவையான மண், அதுதான் என்னன்னு சொல்லும்? எருன்னு சொல்லும். திஸ் மேன்யூர் ஃபார்மேஷன் அக்கர்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் அப்ராப்ரியேட் மாய்ச்சர் லெவல். அப்ப இந்த எருவா மாறணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தேவையான ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும், அதே மாதிரி மாய்ச்சர் லெவல் இருக்கணும். Is it interesting? By now we may understand that bacteria and some fungi are types of microorganisms that play an important role in our life. ஓகே, இப்போ இது மேல பார்த்தோம் சில பாக்டீரியா சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நல்லது பண்ணுதுன்னு பார்த்தோம். சிலது பாக்டீரியா அண்ட் சம் ஃபங்கை இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட நம்மளோட வாழ்க்கையில சில முக்கியமான ரோல் பண்ணுது. And guess what? These helpful bacteria can also decompose animal waste like dung. ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுது? இந்த பாக்டீரியாவும் சிலது என்ன பண்ணுது? அனிமல் வேஸ்ட் டீகம்போஸ் பண்ணுது. டீகம்போஸ்னா என்ன? செதைச்சு. ஓகே, செதைச்சு அது என்னவா மாத்துது? டங்கா மாத்துது, எருவா மாத்துது. ஓகே, from activity 2.7 we can also infer the microorganisms not only help in plant growth but also to clean our environment by breaking down waste. அப்ப மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த பிளான்ட் growth ஆகிறதுக்கு மட்டும் இல்ல, முன்னாடி பார்த்தோம் இல்லையா பிளான்ட் growth, இந்த fallen leaves அதே மாதிரி டிகேயிங் பிளான்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? எருவா மாத்தி நியூட்ரியன்ட்டா மாத்தி பிளான்ட் வளர்றதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க அது மட்டும் இல்ல, இது என்ன பண்ணுது? என்விரான்மெண்ட்டையும் கிளீனா வச்சுக்குது. ஓகே, அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணுது? டீகம்போஸ் பண்ணி மேன்யூரா மாத்துறது மூலமா அங்க இருக்கக்கூடிய இடங்களும் தூய்மையா இருக்கு. Now think what would happen if microorganisms did not exist on earth. இப்ப நம்ம நினைக்கிறோம் சப்போஸ் இந்த நுண்ணுயிரிகளே உலகத்துல இல்ல, இந்த பூமியில இல்லனா என்ன நடக்கும்? A step further கொஞ்சம் முன்னோக்கி பார்ப்போம். Microbes as a source of biogas. Okay, microbes அப்படின்றது என்னன்னா it is a source of biogas. Biogasனா என்ன? Many microorganisms like bacteria and fungi live in oxygen free environment. Okay, நிறைய microorganisms என்ன பண்ணும்? ஆக்சிஜன் இல்லாத இடத்துல கூட வளரும். Some of these bacteria have an ability to decompose plants and animals waste present in the environment and household wastewater. During the process, they release a mixture of gases containing carbon dioxide and a high proportion of another gas is called methane. Okay, சில microorganisms like bacteria and fungi எங்க இருக்கும்? ஆக்சிஜன் இல்லாத இடத்துல, ஆக்சிஜன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்லயும் அது என்ன ஆகும்? வளரும். அப்ப அந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணும்னா பிளான்ட்டையும் அனிமல் வேஸ்டையும் டீகம்போஸ் பண்ணி என்ன பண்ணும்? இட் ரிலீசஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் இன்னொரு கேஸ் என்னோட மீத்தேனையும் உருவாக்கும். திஸ் கேஸ் ஹாஸ் பீன் யூஸ் எஸ் எ ஃபியூவல். இந்த கேஸ் எதுக்காக யூஸ் ஆகுது? ஃபியூவல், எரிபொருளா யூஸ் பண்றாங்க. எதுக்காக? குக்கிங்க்கு, ஹீட்டிங்க்கு, ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி. அப்ப இது என்ன ஆகுது? மைக்ரோப்ஸ் என்ன ஆகுது? பயோகேஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் மைக்ரோப்ஸ் யூஸ் ஆகுது. Be a scientist. அறிவியல் விஞ்ஞானி. டாக்டர் அனந்த மோகன் சக்கரவர்த்தி was a scientist who studied bacteria. டாக்டர் அனந்த மோகன் சக்கரவர்த்தி அவரோட காலம் அப்படின்னு பார்க்கும்போது 1938 to 2020 was a scientist who studied bacteria. அவர் என்ன பண்ணாரு? பாக்டீரியாவை பற்றி ஆராய்ந்த விஞ்ஞானி. In 1971 he developed a special bacterium that could break down oil spill, helping to clean the environment. ஓகே, 1971 அவர் என்ன பண்ணாரு? எண்ணெய் கசிவை சிதைத்து சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு பாக்டீரியாவை அவர் உருவாக்கினார். His discovery received a patent in 1980. 1980 அவரது கண்டுபிடிப்பு என்ன பண்ணது? காப்புரிமை பெற்றது. பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. Patent is a copyright given to a person so that no one else can copy, use or sell his or invention without her permission. நமக்கே தெரியும் பேட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது அவரோட சொந்த, அவருக்கு உண்டானது. அவர் பர்மிஷன் இல்லாம யாரும் என்ன பண்ண முடியாது? அதை காப்பி பண்ண முடியாது, அதை செல் பண்ண முடியாது. அதே மாதிரி அவரோட பர்மிஷன் இல்லாம அது எதுவும் பண்ண முடியாது. His work to show how microorganisms could be used to solve the environmental problems like
பொல்யூஷன். ஓகே, அவரோட பாக்டீரியம், ஓகே, அவருடைய நுண்ணுயிரி அது என்னாச்சு, நிறைய என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் லைக் பொல்யூஷன். ஓகே, பொல்யூஷன் மாதிரி சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கொள்ள அவரோட ஆராய்ச்சி மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக இருந்தது. He is remembered for his contribution to science and for protecting environment using microbes. ஓகே, அவரது பணிகள் என்ன பண்ணது, நுண்ணுயிர்களை பயன்படுத்தி மாசு போன்ற சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத, பொல்யூஷன் அப்படின்னா மாசு அப்படின்றத காட்டுச்சு. ஓகே, அவர் சூழ்நிலை, வாட் ஆர் த அதர் ப்ராப்ளம்ஸ் விச் யூ திங்க் கேன் பி சால்வ் வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். அவர் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதிலும் அறிவியலிலும் அவருடைய பங்களிப்பு நிறைய இருந்தது. ஸோ வாட் ஆர் த அதர் ப்ராப்ளம்ஸ் விச் திங்க் கேன் பி சால்வ் வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். அதே மாதிரி வேறு சில பிரச்சனைகளை வச்சு எப்படி இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். How does the diversity of microorganism help in our kitchen? Okay, microorganism அதே மாதிரி சில நுண்ணுயிரிகள் எப்படி நம்மளோட சமையல் அறையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, உதவியா இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். 2.42 microorganisms and food. ஓகே, நுண்ணுயிரிகளும் ஓகே என்ன இருக்கு, உணவும். ஓகே, let us try to understand by performing activities in the kitchen. ஓகே, சில ஆக்டிவிட்டிஸ் கிச்சன்ல பண்றது மூலமா நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். Activity 2.8 let us perform. இந்த ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணலாம். Take 2 bowls A and B. ஓகே, பிக்சர்ல இருக்கிற மாதிரி ஒரு பவுல் A, ஒரு பவுல் B, ரெண்டு பவுல் எடுத்துக்கிறோம். In each take 200 gram of flour, atta or maida and add a pinch of sugar. Okay, ரெண்டு பவுல் எவ்வளவு எடுத்துக்கிறோம், 200 gram of flour. அது என்ன ஃப்ளோரா இருக்கலாம், கோதுமாவா இருக்கலாம் இல்ல மைதா மாவா இருக்கலாம். அது கூடவே a pinch என்ன சும்மா கொஞ்சோண்டு, ஓகே, pinch of sugar ரெண்டு பவுலையும் ஆட் பண்றோம். Now in bowl A add a small amount of yeast powder and mix it well with the flour. Okay, bowl Aல மட்டும் என்ன பண்ற, yeast ஆட் பண்ற. ஓகே, ஆட்டா ஆர் மைதா கூட ஓகே பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஈஸ்ட் ஆட் பண்றோம். இதுல பவுல் ஏ, இது பவுல் ஏ, இது பவுல் பி. ஓகே, இன் பவுல் பி do not add any yeast. B-ல no yeast. என்ன இருக்கு, B-ல no yeast. So that we can compare the results of the two bowls. Okay, இதுல yeast add பண்றோம், இதுல yeast add பண்ணல. அப்பதான் என்ன பண்ணணும், நம்மளால ஈஸியா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியும். Knead the flour of the two bowls with warm water to make soft dough. Okay, knead the flour, பிசைறது. knead அப்படின்னா பிசைறது. இப்ப நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சோண்டு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி ரெண்டு பவுல்ல இருக்கிற மாவையும் என்ன பண்றோம், நம்ம பிசைஞ்சு டவ் அப்படின்னா ஒரு சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, பிசைஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம டவ்னு சொல்லுவோம். அப்ப அது மாதிரி ஒரு சாஃப்ட் டவுக்கு கொண்டு வரோம். Next, cover the dough with a damp cloth and keep it in warm place. Okay, மேல என்ன பண்றோம், ஒரு ஈரமான துணியை வச்சு என்ன பண்றோம், ரெண்டுத்தையும் நல்லா மூடி வச்சிடறோம். ஏன்னா அந்த மாவு என்ன பண்ணக்கூடாது, காஞ்சி போகாம இருக்கிறதுக்காக மேல ஒரு நல்ல ஒரு ஈரமான கிளாத்தை வச்சு நம்ம மேல போட்டுறோம். Observe both the bowls after 4 to 5 hours. ஒரு 4 to 5 hours ஆன பிறகு ரெண்டு பவுல்ஸையும் திறந்து பார்க்கிறோம். Did you find any change in the volume, smell and texture of the dough? Okay, நீ எதா பாத்தியா, வால்யூம்ல ஏதா ரைஸ் ஆயிருக்கா, ஸ்மெல்லுல ஏதா சேஞ்ச் ஆயிருக்கா, அதோட டெக்ஸ்சர்ல ஏதா மாறி இருக்கா அப்படின்றத பாத்தியா? If not, leave the dough for some more time. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வைங்க. ஓகே, இப்போ 4 to 5 hours 6 to 7 hours அப்படி வச்சு after some time கொஞ்ச நேரத்துக்கு பிறகு you may notice that the dough in bowl A, okay, A bowlல where yeast was added, Aல என்ன ஆட் பண்ணிருக்கோம், ஓகே, ஆட்டா ஆர் மைதா ஆட் பண்ணிருக்கோம், கோதுமாவை ஆட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிருக்கோம், ஈஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம், அது கூட ஒரு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி நல்ல டவ் மாதிரி பிசைஞ்சு வச்சிருக்கோம். அப்ப அந்த பவுல்ல இருக்கிற ஏல இருக்கிற பவுல்ல இருக்கிற மாவு ஓகே as risen slightly, கொஞ்சம் என்ன இருக்கு, மேல வந்திருக்கு, become fluffy. ஓகே, கொஞ்சம் ஊதி மேல வந்திருக்கு. And as a different smell compared to the dough needed without yeast. ஓகே, அதுல என்ன இருக்கு, ஸ்மெல்லும் கொஞ்சம் பாக்குறோம். ஓகே, அது மேல கொஞ்சம் லைட்டா ஸ்மெல் இருக்கு. ஓகே, ஆனா இதுல பில இருக்கிறதுல ஒரு சேஞ்சஸ் இல்ல, பட் ஏல அந்த மாதிரி மாறி இருக்கு. Why does this happen? ஏன் இது நடந்தது? What is the role of the yeast? ஓகே, ஈஸ்டோட ரோல் என்ன? Why did we add sugar and warm water to the flour? எதுக்காக நம்ம சுகரையும் வார்ம் வாட்டரையும் அந்த மாவு கூட சேர்க்கிறோம்? Yeast is a type of microorganism. It belongs to a group of microorganisms called fungi. ஓகே, ஈஸ்ட் அப்படின்றதும் என்ன, இப்ப கடைகள்ல நிறைய விக்குது ஈஸ்ட். ஓகே, உடனே மாவு ஃபெர்மெண்ட் ஆகணும் அப்படின்னா, செஞ்சு ஃபெர்மெண்டேஷன் நடக்கணும்னா இமீடியட்டா என்ன பண்றாங்க, நிறைய பேக்கரிஸ்ல எல்லாம் எதை யூஸ் பண்ணுவாங்க, ஈஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஈஸ்ட் இஸ் ஆல்சோ a type of, அதுவும் என்னது, ஒரு நுண்ணுயிரி தான். It belongs to a group of microorganisms called fungi. அது எந்த குரூப்பை சேர்ந்ததுன்னா ஃபங்கை அப்படின்ற இனத்தை சேர்ந்ததுதான் எது, ஈஸ்ட். அப்ப ஈஸ்ட் grows well in
வார்ம் கண்டிஷன். அப்ப ஈஸ்ட் எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அது வளரும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வெப்பமான இடத்துல, கொஞ்சம் சூடான இடத்துல அது என்ன பண்ணும், வளரும். யூ மே ரீகால் ஃப்ரம் சாப்டர் லைஃப் ப்ராசஸ் இன் அனிமல்ஸ். ஓகே, இது நம்ம 7th ஸ்டாண்டர்ட் கிரேட்ல ஆல்ரெடி லைஃப் ப்ராசஸ் இன் அனிமல்ஸ் அப்படின்ற டாபிக்ல படிச்சிருக்கோம். லைக் அதர் ஆர்கானிசம், ஈஸ்ட் ஆல்சோ ரெஸ்பயர் அண்ட் பிரேக்ஸ் டவுன் ஃபுட் டு ரிலீஸ் எனர்ஜி ஃபார் தேர் growths and carry out life process. மற்ற உயிரினங்கள் மாதிரி ஈஸ்டும் என்ன பண்ணும், சுவாசிக்கும், ஃபுட்டை பிரேக் பண்ணி தனக்கு தேவையான எனர்ஜி, அது வளர்ச்சிக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அதோட லைஃப் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். டூரிங் திஸ் ப்ராசஸ் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகும், அதுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணி which form bubbles that make the dough soft and fluffy. அது என்னது, அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும்போது ரிலீஸ் ஆகிற அந்த கார்பன் டை ஆக்சைடு மேல வந்து என்ன ஆகுது, அந்த துளைகள் மூலமா வெளியில வரும்போது இட் ஃபார்ம்ஸ் பபிள்ஸ். ஓகே, பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதால டவ் என்னவாயிடுது, சாஃப்ட் ஆயிடுது. அதே மாதிரி ஃபிளஃபி ஆகுது. ஓகே, ஸ்பாஞ்ச் மாதிரி ஃபிளஃபியா இருக்கு, சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கு, அதுதான் ஃபிளஃபின்னு சொல்லுவோம். ஈஸ்ட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆல்கோஹால் டூரிங் திஸ் ப்ராசஸ். அப்ப இது கூட இந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்போது என்ன பண்ணும், லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஆல்கோஹாலும் அது ப்ரொடியூஸ் பண்ணும், which gives the dough slightly different smell. அதாலதான் அந்த டவ் என்னவா இருக்கு, கொஞ்சம் லைட்டா ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. This special property of yeast is used in the process of making breads, cakes and more. அப்ப இந்த மாதிரி ஈஸ்ட் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பேக்கரிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, கேக்கு, பிரெட், ஓகே, இதெல்லாம் பண்றாங்க இல்லையா. அப்ப எல்லாம் அவங்க யூஸ் பண்றது எல்லாமே என்ன வரும்னா, that is yeast. In addition to yeast, some bacteria such as lactobacillus help in fermentation of batter for making idli and dosa and dough for making batura. ஓகே, இதே மாதிரி in addition to the yeast, some bacteria, இதே மாதிரி சில பாக்டீரியாஸ், எக்ஸாம்பிள் லாக்டோபாசிலஸ் அப்படின்ற பாக்டீரியாவும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பேட்டர்னா என்னன்னு சொல்லணும்னா இட்லி மாவை பேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, இட்லி தோசைக்கு நம்ம வீட்டுல கூட மாவு ஆட்டி வைப்பாங்க. இப்ப முன்னாடி நாள் நைட் ஆட்டி வைப்பாங்க. அது என்ன ஆகும், நைட் ஃபுல்லா பார்த்தா மறுநாள் காலையில பார்த்தா அதோட வால்யூம் என்ன இருக்கும், ரைஸ் ஆயிருக்கும். ஓகே, அதே மாதிரி இட்லி ஊத்தனா நம்மளுக்கு எப்படி இருக்கும், நல்ல ஸ்பாஞ்சியா ஃபிளஃபியா கிடைக்கும். ஓகே, அப்ப இதுக்கு தேவையான பாக்டீரியா எதுன்னா லாக்டோபாசிலஸ் அப்படின்ற பாக்டீரியா தான் இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பேக்கரியில யூஸ் பண்றது ஈஸ்ட். இதே நம்ம சாதாரண நம்ம இட்லி மாவு பேட்டர்ல யூஸ் பண்றது வந்து லாக்டோபாசிலஸ் அப்படின்ற இந்த பாக்டீரியாஸ் தான் இதுக்கு காரணம். Let us prepare activity 2.9. Let us prepare. Take 2 small glass bowls. Okay, 2 small glass bowls எடுத்துக்கிறோம். அதே மாதிரி A and B 2 எடுத்துக்கிறோம். Pure lukewarm milk in bowl A. கொஞ்சோண்டு வார்மான மில்க், கொஞ்சம் வார்மோட கொஞ்சம் அதிகமா இருக்கிற மில்க் வந்து என்ன பண்றோம், ஓகே, கொஞ்சம் சூடு அதிகமா இருக்கிற மில்க் வந்து பவுல் A ல எடுத்துக்கிறோம். ஓகே, and cold milk in bowl B. ஓகே, A ல வார்ம் மில்க், அதே மாதிரி B ல cold milk எடுத்துக்கிறோம். Now add a small spoonful of curd to each bowl and mix it well with a spoon. ரெண்டுத்துலயும் என்ன ஆகும், கொஞ்சம் ஒரு ஸ்பூன்ல, ஓகே, ஒரு ஸ்பூன்ல என்ன ஆட் பண்றோம், கர்ட் ஆட் பண்றோம். பவுல் ஏலயும் ஆட் பண்றோம், பவுல் பிலயும் ஆட் பண்றோம். பவுல் ஏல என்ன இருக்கு, வார்ம் மில்க் இருக்கு. பவுல் பில என்ன இருக்கு, கோல்டு மில்க் இருக்கு. அதே மாதிரி ஆட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்றோம், நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். கவர் போத் பவுல், 2 பவுல் என்ன பண்றோம், நல்லா கவர் பண்ணிடுறோம். கீப் பவுல் ஏ இன் வார்ம் பிளேசஸ் அண்ட் பவுல் பி இன் கூல் பிளேசஸ். ஓகே, ஏவை கொண்டு போய் வார்ம் பிளேஸ்ல வைக்கிறோம், பியை கொண்டு போய் கூல் பிளேஸ்ல for a few hours or overnight. Okay, cover both bowls. Keep bowl A in warm place and bowl B in cool place like a refrigerator. Okay, ரெண்டு பவுல்லையும் A வை கொண்டு போய் வார்ம் பிளேஸ்லயும் B கொண்டு போய் கூல் பிளேஸ்லயும், கூல் பிளேஸ்னா நம்ம வீட்ல இருக்கிறது ரெஃப்ரிஜிரேட்டர்ல தான். அப்ப for a few hours or overnight. Okay, ஒரு நைட் ஃபுல்லாவோ இல்ல கொஞ்சம் மணி நேரமோ வைக்கிறோம். Observe the changes in the glass bowls. Write your prediction and observation. Okay, கொஞ்ச நேரம் நல்லா கவனி. ஓகே, இதை கவனிச்சு பார்த்து உன்னோட ப்ரெடிக்ஷன்னா கணிப்பு, அதே மாதிரி அப்சர்வேஷன்னா நீ என்ன கவனிச்ச. ஓகே, இதுவா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம கணிப்புன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அந்த முடிஞ்ச பிறகு பாக்குறது தான் அப்சர்வேஷன். டெஸ்டிங் ஃபார் கர்ட் ஃபார்மேஷன் யூசிங் மில்க் இன் டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னு சேஞ்ச் இன் த அப்பியரன்ஸ் ஆஃப் மில்க் கொடுத்திருக்காங்க, சேஞ்ச் இன் த கலர் ஆஃப் மில்க் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாசிபிள் ரீசன். ஓகே, அதோட ரீசன் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரெடிக்ஷன் சேஞ்ச் இன் த அப்பியரன்ஸ் ஆஃப் மில்க். பவுல் ஏ வார்ம் கண்டிஷன்ல இருக்கிற பவுல் ஏல இருக்கிற மில்க் என்ன ஆயிடுச்சு, சேஞ்சஸ் இன்டு மில்க் பிகம்ஸ் திக் அண்ட் சேஞ்சஸ் இன்டு என்னவா இருக்கு, கர்டா மாறி இருக்கு. அப்ப இது என்னவா மாறி இருக்கு, கர்டா மாறி இருக்கு. அப்ப ஏ வந்து கர்டா இருக்கு. பவுல் பில என்னவா இருக்குன்னா, ஓகே, பவுல் பில எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இட் ரிமைன்ஸ் லிக்விட் பியாவே இருந்து கூல் பிளேஸ்ல இருக்கிறது என்னவா இருக்கு, ஓகே, மில்காவே இருக்கு. தட் இஸ் நோ சேஞ்ச். அது கூல் மில்காவே இருந்தது. there is no change in that. அதே மாதிரி சேஞ்ச் இன் கலர் ஆஃப் த மில்க். ஓகே, சேஞ்ச் இன் த கலர் ஆஃப் த மில்க். பவுல் ஏல என்ன கலரா இருக்கு, பில என்ன கலரா இருக்கு. இது என்னன்னா ஸ்லைட்லி ஆஃப் ஒயிட் ஆர் கிரீமி, இல்லைன்னா லைட்டா எல்லோ, லைட் எல்லோ. ஓகே, லைட் எல்லோ ஆர் ஆஃப் ஒயிட்னு சொல்லலாம். ஓகே, லைட் எல்லோ அண்ட் கிரீமி.
அது என்னவா இருக்கு, கொஞ்சம் தயிர் மாதிரி. தயிர் எப்படி இருக்கும், கொஞ்சம் கிரீமியா இருக்கும் இல்லையா. அப்புறம் அதே மாதிரி பவுல் பில என்ன இருக்கு, நோ சேஞ்ச், இதுல எதுவுமே சேஞ்சஸ் இல்ல. மில்க் மாதிரி லிக்விட் மாதிரியே தான் இருக்கு, நோ சேஞ்ச். அப்ப நம்மளோட அப்சர்வேஷனும் இங்க என்ன இருக்கு, அதே மாதிரிதான் இருக்கு. கர்டு அதே மாதிரி என்னவா இருக்கு, இது மில்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைட் எல்லோ அண்ட் கிரீமி. லைட் எல்லோ அண்ட் கிரீமி, இங்க நோ சேஞ்ச். அடுத்து ரீசன் கேக்குறாங்க. பாசிபிள் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, தட் இஸ் இங்க வந்து பாக்டீரியா growth இமீடியட்டா நடக்கும். இதுல வந்து பாசிபிள் ரீசன் பவுல் ஏல. ஓகே, பவுல் ஏல வந்து ஏல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாக்டீரியா growth. Bacteria growth quickly. Bacteria growth quickly, turning milk into curd. Turning milk into curd. அடுத்து பி பவுல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பி பவுல்ல that is no bacterial growth. பி பவுல்ல ஏன்னா என்ன இருக்கு, கூல் டெம்பரேச்சரா இருக்கதால no bacterial growth. பாக்டீரியா growth ஆகல. அப்ப என்ன பண்ணுது, no curd formation. அப்ப preventing curd formation. No bacterial growth, preventing curd formation. அப்படின்ற ஆன்சரை ப்ரெடிக்ஷனை எழுதலாம். You will observe that in bowl A, the milk has turned into curd after a few hours and has become little sour. Okay, you will observe that. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அது அப்படியே மேல கேட்டிருக்காங்க இல்லையா, அதை கொடுத்திருக்காங்க. அதோட ஆன்சர், you will observe that in bowl A. bowl A என்ன இருக்கு, the milk என்னவா மாறிச்சு, curd-ஆ மாறிடுச்சு. after a few hours and has become little sour. அப்படியே கொஞ்ச நேரம் தயிர் வச்சிருந்தோம்னா அது என்னவாயிடும், புளிச்சு போயிடும். curd என்ன ஆயிடும், சீக்கிரமா புளிச்சிடும். whereas in bowl B, ஆனா bowl B ல the milk has not curdled. மில்க் என்னவா மாறல, தயிரா மாறல. but it might be little sour. ஆனா அது என்ன ஆயிடுச்சு, சாதாரண பால் கூட கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம்னா என்ன ஆயிடும், அது புளிச்சு போயிடும். do you know why this happen? இது எதால நடக்குதுன்னு தெரியுமா? the curd contains several type of bacteria. okay, curdல என்ன இருக்கு, நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு. one of them is lactobacillus. அப்ப curdல இருக்கக்கூடிய மில்க்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஓகே, கர்ட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் லாக்டோபாசிலஸ். திஸ் பாக்டீரியம், இந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா, ஃபீட் ஆன் த சுகர் இந்த மில்க்ல இருக்கிற சுகர் எடுத்துக்கிட்டு என்ன ஆயிடுது, மல்டிபிள் ஆயிடுது அண்ட் ஃபெர்மெண்ட் த மில்க் டு ஃபார்ம் கர்ட். மில்க்ல இருக்கிற சுகரை எடுத்துக்கிட்டு அது என்ன ஆயிடுது, வளர்ந்து மல்டிபிள் ஆயிடுது. அது என்ன பண்ணுது, மில்க் ஃபெர்மெண்ட் பண்ணி செதச்சி அது என்னவா மாறுது, கர்டா மாத்துது. இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஆல்கோஹால் லைக் ஈஸ்ட், ஆனா அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணல, ஸ்மெல் ப்ரொடியூஸ் பண்ணல, ஆல்கோஹால் ப்ரொடியூஸ் பண்ணல, ஈஸ்ட் மாதிரி அது ஸ்மெல்ல ப்ரொடியூஸ் பண்ணல. தீஸ் பாக்டீரியா ப்ரொடியூஸ் லாக்டிக் ஆசிட். அதாலதான் புளிச்சு போகுது. ஆனா என்னமா மாத்தும், அது ஆசிட் செக்ரிகேட் பண்ணுது. அப்ப அதாலதான் என்ன ஆயிடுது, லாக்டிக் ஆசிடா மாறுது, விச் மேக்ஸ் கர்ட் சோர். அதாலதான் என்ன இருக்கு, தயிர் வந்து புளிச்சு போகுது. தீஸ் பாக்டீரியா grow well in warm condition. இந்த பாக்டீரியாஸ் எங்க வளரும் அப்படின்னு பார்க்கும்போது வார்ம் கண்டிஷன்ஸ் தான் வளரும். தட்ஸ் வை curd is formed in bowl A but not in bowl B. அதாலதான் ஓகே, வார்ம் மில்க்ல கொஞ்சோட தயிர் ஊத்தினா அது என்ன ஆயிடுது, ஈஸியா கர்டா மாறிடுது. ஆனா கூல் பிளேஸ்ல வைக்கக்கூடிய அந்த மில்க் என்னவா மாறல, கர்டா மாறல. We can categorize the microorganisms into different categories such as protozoa, fungi, bacteria and some algae. Okay, so we can இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசத்துல டிஃபரெண்ட் கேட்டகரைஸ் பண்ணலாம். எதுனா புரோட்டோசோவான்னு சொல்லலாம், ஃபங்கைன்னு சொல்லலாம், பாக்டீரியான்னு சொல்லலாம், some algae சொல்லலாம் and more. Some bacteria such as rhizobium form a swollen region such as noodles and live in them as shown in the figure 2.12. இந்த 2.12ல பாத்தீங்கன்னா நிறைய நூடுல்ஸ் இருக்கு. இதுதான் வந்து நூடுல்ஸ் சொல்லுவோம். ஓகே, இங்க என்ன இருக்கு, முண்டா இருக்கு இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்லுவோம், ரைசோபியம். இங்கதான் வளரக்கூடிய பாக்டீரியாஸ் தான் ரைசோபியம். ஓகே, some algae and more. Some bacteria such as rhizobium form the swollen regions and noodles and live in them as shown in the figure 2.12. அது எந்த பிளான்ட்ல இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது roots of certain லெகுமினஸ் பிளான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதுனா பீன்ஸ், ஓகே, விதைகள் இருக்கிற பீஸ், பட்டாணி, அதே மாதிரி லெட்டின் பயர் வகைகள், இதெல்லாம் எங்க இருக்கும். அப்ப இந்த மாதிரி இடத்துலதான் என்ன இருக்கும், இந்த மாதிரி பாக்டீரியாஸ் வளரும். இந்த மாதிரி தாவரங்கள்ல தான் இந்த மாதிரி பாக்டீரியாஸ் வளரும். அதோட ரூட் நூடுல்ஸ்ல என்ன இருக்கும்னா இந்த பாக்டீரியாஸ் இருக்கும். எந்த பாக்டீரியா, இந்த ரைசோபியம் அப்படின்ற பாக்டீரியாஸ் அதோட ரூட்டோட நூடுல்ஸ்ல இருக்கும். ஓகே, தீஸ் பாக்டீரியா ட்ராப் நைட்ரஜன் ஃப்ரம் த ஏர் அண்ட் மேக் இட் யூஸ்ஃபுல் ஃபார் த பிளான்ட்ஸ். அப்ப அதோட வேலை என்ன, அந்த பாக்டீரியாவோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை அது என்ன பண்ணும்,
பிடிச்சு அது எதுக்கு பிளான்ட்டுக்கு கொடுக்கும். ஓகே, ஏர்ல இருக்கிற நைட்ரஜன் எல்லாத்தையுமே என்ன பண்ணும், இழுத்துக்கிட்டு அதை பிளான்ட்டுக்கு கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி தெரியும் ஏர் இஸ் எ மிக்சர் ஆஃப் மெனி கேசஸ் பார்த்திருக்கோம். அதுல நைட்ரஜன் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தா 71%, ஆக்சிஜன் எத்தனை பர்சன்ட் 28%, the remaining 1% என்ன இருக்கு, அதர் கேசஸ் ஆர் present and already we know that. ஓகே, சோ இங்க இருந்து அப்ப அந்த ஏர்ல இருக்கிற நைட்ரஜனை என்ன பண்ணும், அதை ட்ராப் பண்ணி பிடிச்சி எதுக்கு கொடுக்கும், பிளான்ட்டுக்கு கொடுக்குற வேலையை செய்யறது தான் இந்த ரைசோபியம் பாக்டீரியா. This helps plants to grow better without chemical fertilizers. அதால பிளான்ட்டுக்கு தேவையான உரங்கள், இயற்கையான உரங்கள் அதுக்கு கிடைச்சு போகுது. அதால செயற்கை உரங்கள், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதுக்கு என்ன தேவையில்லை. ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா உரம். ஓகே, தட்ஸ் வை ஃபார்மர்ஸ் க்ரோ லெக்யூம்ஸ் இன் ரொட்டேஷன் வித் அதர் கிராப்ஸ். அதால தான் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெக்யூமினஸ் பிளான்ட்ஸை என்ன பண்ணுவாங்க, ரொட்டேஷன், கிராப் ரொட்டேஷன் அப்படின்னா பார்க்கும்போது இப்போ ஒரு 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 3 months 6 months ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ் போட்டுருவாங்க. அதுல என்ன இருக்கும், நிறைய நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்க, வேற விதமான பயிர் வகைகளை போடுவாங்க. அதுதான் கிராப் ரொட்டேஷன். அரிசி போடுவாங்க, அதுக்கு அடுத்து இதே மாதிரி லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ், அடுத்து அந்த மாதிரி வேற வீட்டு அந்த மாதிரி போடுறதுதான் கிராப் ரொட்டேஷன் வித் அதர் கிராப்ஸ். திஸ் நேச்சுரலி இன்க்ரீஸ் the nitrogen in the soil and keep it healthy for the next crop. இது என்ன ஆகும், யூசுவலாவே மண்ணுக்குள்ள என்ன இருக்கு, நைட்ரஜனோட கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி அடுத்த கிராப் ஹெல்தியா வளர்றதுக்கு காரணமா இருக்கு. அமேசிங் மைக்ரோ அல்ஜே tiny helpers in water. Okay, amazing. Okay, வியக்கத்தகு என்னதுன்னு சொல்ல நுண்ணுயிரிகள், tiny helpers in water. Microalgae are microscopic plant like organisms that live in water. அப்ப இந்த மைக்ரோ அல்கா, ஓகே, அல்ஜா அப்படின்றது என்னன்னா, that is microalgae அப்படின்றது என்னன்னா microscopic plant like organisms. அது எங்க இருக்கு, தண்ணியில இருக்கும், சாயில்ல இருக்கும், ஏர்ல இருக்கும், ஈவன் மரத்துல கூட இருக்கும். They make their own food. Okay, they make their own food using sunlight. அது என்ன பண்ணும், தனக்கு தேவையான உணவை தானா தயாரிச்சுக்கும். While doing this, they also release oxygen and produce more than half of the earth oxygen supply. அது ப்ரிப்பேர் பண்ணும்போது எதை ரிலீஸ் பண்ணும், யூசுவலா பிளான்ட் ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எதை எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். அப்ப அதே மாதிரி இந்த அதுக்கு பேர் தான் என்னன்னு படிச்சிருக்கோம், நம்ம போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். சோ இந்த ஃபுட் ப்ரிப்பரேஷன் இது ரிலீஸ் பண்ணும், ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் அண்ட் ப்ரொடியூஸ் மோர் தேன் half of the earth oxygen supply. அதே மாதிரி எவ்வளவு இருக்கும், ஆக்சிஜன் சப்ளையும் ரிலீஸ் பண்றது அதுதான். ஓகே, பூமிக்கு தேவையான பாதி அளவு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்றது அதுதான். they are rich in nutrients and serve as food source for many aquatic animals. அதே மாதிரி என்ன ஆகும், they are rich in nutrients, அதுல என்ன இருக்கு, சத்து அதிகமா இருக்கு. ஓகே, அதே மாதிரி many aquatic animals, aquatic animals நீர் வாழ்வான, அதான் aquatic animals னு சொல்லுவோம். some like spirulina, chlorella and diatoms are also used by humans as health supplements and medicines. இது மட்டும் இல்ல, சில நுண்ணுயிரிகள் எங்க யூஸ் ஆகுதுன்னா மெடிசனா யூஸ் பண்ணுது, மெடிசனா யூஸ் பண்றாங்க மனிதர்களுக்கான. ஓகே, ஹெல்த் சப்ளிமெண்ட் யூஸ் பண்றாங்க. சப்ளிமெண்ட்னா என்ன, நம்ம ஓரளவுக்கு ஊட்டச்சத்து, ஓகே, தேவையான ஊட்டச்சத்து உடம்புக்கு கிடைக்கலன்னா அதை என்ன பண்ணுவாங்க, சப்ளிமெண்ட், மெடிசன்ஸ், மாத்திரையா கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லணும், சப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். அப்ப ஸ்பிருலினா, குளோரெல்லா அண்ட் diatoms are also used by humans as health supplements and medicinesல யூஸ் ஆகுது. மைக்ரோ அல்ஜே ஆல்சோ ஹெல்ப் இன் கிளீனிங் வாட்டர் ஆர் யூஸ் டு மேக்ஸ் பயோஃபியூல். அதே மாதிரி இந்த மைக்ரோ அல்ஜே அப்படின்ற நுண்ணுயிர்கள் என்ன பண்ணும், வெளிதான் அந்த நுண்ணுயிர்கள் எதுக்கு, வாட்டரை கிளீன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது, டு மேக் பயோஃபியூல். ஓகே, பயோஃபியூல் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது, உயிர் எரிபொருள் தயாரிக்கிறதுக்கும் அது யூஸ் ஆகுது. However, pollution, climatic change and habitat destruction are threatening microalgal diversity and abundance. இருந்தாலும் pollution, climate change and habitat destruction எதை பண்ணுது, இந்த உயிரினங்கள், நுண்ணுயிரிகளோட வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, மாத்திக்கிட்டு வருது. So it is important to conserve these tiny organisms to protect the environment and maintain oxygen balance on the earth. அதால நம்மளோட முக்கியமான வேலை என்னன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி நுண்ணுயிரிகளை நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம சுற்றுப்புற சூழலில் இருந்து அதை என்ன பண்ணணும், காப்பாற்றணும். அப்பதான் என்ன ஆகும், ஆக்சிஜனோட பூமியில ஆக்சிஜனோட அளவை என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ண முடியும். Ever heard of Spirulina, a microalgae, is called superfood because of its health benefit. Okay, Spirulina அப்படின்றது என்னன்னா, இது ஒரு மைக்ரோ ஆல்ஜா, இஸ் கால்டு சூப்பர் ஃபுட் பிகாஸ் அது என்னன்னு சொல்லுவோம், ஆக்சுவலா என்னன்னா நீல பச்சை பாசி, இது ஒரு பாசி வகையை சார்ந்ததுதான். ஓகே, மைக்ரோ ஆல்ஜா அப்படின்னாவே என்னன்னு சொல்லுவோம், பாசி வகையை சார்ந்ததுதான். இட் இஸ் எ சூப்பர் ஃபுட். அது என்னன்னு சொல்றாங்க, ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்க பிகாஸ் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, இது பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. என்னென்ன ஆரோக்கியம்னா, இது பெரும்பாலும் இஸ் a good source of vitamin B12.
ஓகே, இந்த நீல பச்சை பாசியில என்ன இருக்குன்னா இது குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின், தேவையான உடம்புக்கு தேவையான விட்டமின் B12 கொடுக்குது, which is essential for our body. It has a lot of, அதுல முக்கியமா என்ன இருக்கு, புரோட்டீன் இருக்கு, more than 60% of its body weight and only a small amount of fat and sugar. ஓகே, அதுல என்ன இருக்கு, முக்கியமா புரோட்டீனால் ஆனதுதான். 60% அதோட பாடி எதால் ஆனது, புரோட்டீனால் ஆனதுதான். only a small amount of, கொஞ்சோண்டு என்ன இருக்கு, சுகரும் ஃபேட்டால் ஆனது. nowadays farming a spirulina is becoming a feasible livelihood opportunities. You can grow spirulina easily by the following. நம்ம கூட என்ன பண்ணலாம், இந்த நீல பச்சை பாசியை ஈஸியா என்ன பண்ணலாம், வளர்க்கலாம். எப்படின்னு சொல்லும்போது செட் a clear glass tank. ஓகே, தட் இஸ் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம், ஒரு கிளாஸ் டேங்க் எடுத்துக்கிறோம், கண்ணாடியாலான ஒரு டேங்க். அதை என்ன பண்ண, ஒரு பிரைட் பிளேஸ்ல ஃப்ரம் டைரக்ட் சன்லைட்ல வைக்கிறோம். ஓகே, கவர் த டேங்க் வித் a shade net or keep the tank at a place with moderate temperature condition. ஓகே, அது என்ன பண்றோம், மேல ஒரு கவர், இங்க பிக்சர்ல காமிச்சிருக்காங்க இல்லையா, மேல ஒரு கவர் பண்ணி, ஓகே, ஷேட் நெட் ஆர் கீப் a tank at a place moderate temperature condition வைக்கிறோம். fill the tank with pond water. ஓகே, இந்த டேங்க்ல என்ன பண்றோம், தண்ணி ஊத்தி வைக்கிறோம். ஓகே, ஆட் லைவிங் ஸ்பைருலினா கலெக்டட் ஃப்ரம் ஏ பாண்ட். இதுக்குள்ள என்ன பண்றோம், கொஞ்சோண்டு அந்த நீல பாசியை போடுறோம். ஓகே, ஸ்பைருலினாவை போடுறோம். அதுக்கப்புறம் ஸ்டிர் த க்ரோயிங் ஸ்பைருலினா ட்வைஸ் எ வீக். கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கும்போது வாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து என்ன பண்ணணும், நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்வைஸ் எ வீக், வாரத்துல 2 நாள். ஓகே, ஸ்டிர் த க்ரோயிங் ஸ்பைருலினா ட்வைஸ் எ வீக். ஆஃப்டர் 3 to 6 weeks ஸ்பைருலினா மே பி ஹார்வெஸ்டட் ஃப்ரம் த டேங்க் பை ஃபில்டரிங் த்ரூ த ஃபைன் கிளாத். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், துணி எடுத்து அதை வடிகட்டோம்னா அதுதான் என்னது, த ஸ்பைருலினா. ஓகே, அது என்னது, உடம்புக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து. கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரோ ஆல்ஜே இஸ் a good practice for ensuring food security and livelihood development. Why is cell considered to be a basic unit of life? ஓகே, ஏன் செல்ல வந்து ஒரு அடிப்படை அழகா நம்ம எடுத்துக்கிறோம் வாழ்க்கையில, ஏன் செல்லுன்றது ஒரு முக்கியமான பார்ட்டு. The body of all living organisms are made up of tiny building blocks called cells. Okay, the body of all living organisms, எல்லா உயிரினங்களும் எதால் ஆனது, செல்லால் ஆனது. ஓகே, பில்டிங் பிளாக்ஸ், அதுதான் நம்ம உடம்ப உருவாக்குற சுவர் தான் எதுன்னு சொல்லுவோம், அந்த செல். A single cell contains various components that help organism performing various functions. A single cell contains, okay, ஒரே ஒரு செல். ஓகே, என்ன இருக்கு, various components that help microorganism perform various functions. The body of all plants and animals are made up of many cells. Okay, the body of தாவரங்களும் விலங்குகளும் எதால் ஆனது, மெனி செல்லால் ஆனது. therefore they are called multicellular many celled organisms. அப்ப பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் ஹியூமன் பீயிங்ஸும் எதால் ஆனது, ஒரே வகை ஒரு செல்லால் ஆனது கிடையாது, நிறைய வகையான டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் செல்லால் ஆனது. அதுக்கு பேர் தான் மல்டினா நிறைய. ஓகே, மெனி, அதுதான் மல்டின்னு சொல்லுவோம். இன் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் செல்ஸ் கேரி அவுட் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்ல செல் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ், ஓகே, வெவ்வேறு வேலைகளை உடம்புல செய்யுது. But also cooperate with each other to increase the chance of survival. Some microorganisms such as bacteria and protozoa are made of just one cell. சில microorganisms, சில நுண்ணுயிர்கள் எதால் ஆனதுன்னா, எக்ஸாம்பிள் புரோட்டோசோவா, பாக்டீரியா, இதெல்லாம் என்ன, சிங்கிள் செல், ஒரே செல்லால் ஆனது. These are called யூனினா என்ன இருக்கு, சிங்கிள், ஒன்னே ஒன்னு. அப்ப இதுக்கு பேரு சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ் or unicellular organisms. They carry out all the functions necessary for the survival in a single cell. ஒரே ஒரு செல் மூலமா அது எல்லா விதமான வேலைகளையும் செய்யுது. Other microbes such as algae and fungi are made up of one or more cells. சில microorganisms, சில microbes எதால் ஆனது, எக்ஸாம்பிள் algae and fungi are made up of one or more cell. ஒன்னால் ஆனது இல்ல நிறைய செல்ஸ் ஆனது. For example, yeast is a unicellular fungus while mold is a multicellular fungus. அது எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா, ஈஸ்ட்ன்றது யூனிசெல்லுலார், ஒரே செல்லால் ஆனதுதான். ஆனா மோல்டுன்றது எதா செல்லானது, மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். Like animal and plant cell, the cells of microorganisms are also surrounded by cell membrane. Like animal and plant cell, the cells of microorganisms, okay, animal and plant cell மாதிரி the cells microorganismத்தோட செல்லும் surrounded by cell membrane. Okay, நம்ம already படிச்சிருக்கோம் difference between plant cell and animal cell. Cells of fungi additionally have cell wall. Okay, fungiல மட்டும் என்ன இருக்கும், additional cell wall இருக்கும். ஏன்னா plant cell என்ன இருக்கு, cell wall இருக்கு. animal cell என்ன இருக்கு, cell membrane இருக்கு. But they do not have chloroplast. Chloroplast அப்படின்றது என்ன, செல்லுக்கு நிறத்தை கொடுக்கிறது. ஓகே, அதுக்கு தான் என்னன்னு சொல்லணும், நிறத்தை கொடுக்கற அந்த இதுதான் வந்து குளோரோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். கிரீன் கலர், ஏன் தாவரங்கள்லாம் கிரீன் கலரா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கு, குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு நிறத்தை கொடுக்கறதுக்கு நிறமி. So they cannot make their own food through photosynthesis. அதால அது என்ன பண்ண முடியாது. ஓகே,
ஃபங்கையால ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா எல்லோ கிரீன் கலர் முக்கியமா தேவை. பாக்டீரியா do not have a well defined nucleus and other nuclear membrane. ஓகே, அதே மாதிரி பாக்டீரியாலயும் என்ன இருக்கு, நியூக்ளியஸ் கிடையாது, வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் கிடையாது, அண்ட் நியூக்ளியர் மெம்பரேன் இல்ல. இன்ஸ்டெட் ஆஃப் தே ஹாவ் நியூக்ளியாய்ட். ஆனா அதுக்கு என்ன இருக்கு, முக்கியமா நியூக்ளியாய்டு இருக்கு. திஸ் ஃபீச்சர் டிஸ்டிங்விஷ் them from cells of yeast, protozoa, algae, fungi, plants and animals. ஓகே, இந்த டிஃபரன்ஸ் தான் எது, இந்த நியூக்ளியாய்டு அப்படின்றத எதுல இருந்து செல்லுல இருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது, எதுல இருந்து ஈஸ்ட்ல இருந்து, புரோட்டோசோவால இருந்தும், ஓகே, அல்கே, ஃபங்கை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். We have only looked at a different basic cell structures here. The cell has other components about which you have learned in their higher classes. ஓகே, இன்னும் சில பேசிக் செல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த ஹையர் கிளாஸஸ்ல நீங்க படிப்பீங்க. For observing subcellular components we need microscope with high magnification. ஓகே, அதே மாதிரி subcellular components பார்க்கணும்னா என்ன தேவை நம்மளுக்கு, மைக்ரோப்ஸ் வித் ஹை மேக்னிஃபிகேஷன், நல்ல பெருசா உருமாறி காக்கக்கூடிய அட்வான்ஸ்டு மைக்ரோஸ்கோப் தேவைப்படுது. அண்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மேக்னிஃபையிங் த செல் அபவுட் 10 lakhs times. ஓகே, ஒரே ஒரு சின்ன ஒரு செல்ல எத்தனை லட்சம், 10 லட்சம் மடங்கு பெருசு பண்ணக்கூடிய காமிக்கிறது தான் என்ன மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ன்றது அட்வான்ஸ்டு மைக்ரோஸ்கோப், வேர் we can see more structures present in the cell. ஓகே, செல்லுல இருக்கக்கூடிய வேற சில ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம பார்க்கலாம். By now you must have understood that all living beings including microorganisms are made of one or more cell. அப்ப இதுல இருந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம், உயிரினங்கள் எதால் ஆனது, ஒரு செல்லு இல்ல மெனி செல்லால் ஆனது. Their cells differ in size, shape and structure. இந்த செல்லும் என்ன இருக்கு, சைஸ்ல வேறுபடலாம், ஷேப்ல வேறுபடலாம், அதோட ஸ்ட்ரக்சர்ல வேறுபடலாம். பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ் ஆல்சோ ஹேவ் சம் டிஃபரன்சஸ். ஓகே, சில டிஃபரன்சஸும் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் டிஃபரன்சஸ் ஹெல்ப் டு லேர்ன் ஹவு தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபரெண்ட்லி. In this chapter we have learned about the beneficial microorganism. அப்ப இந்த லெசன்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஓகே, நுண்ணுயிர்களோட யூசஸ். பெனிஃபிஷியல்னா நுண்ணுயிர்கள் நமக்கு எப்படி நன்மை தரக்கூடியதாக இருக்குது. However, there are some microbes that causes disease in plants and animals including human. ஓகே, சிலது நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா நுண்ணுயிர்களாகவும் இருக்கு, சிலது தீங்கு செய்யக்கூடிய நுண்ணுயிர்களாகவும் இருக்கிறது. We will learn about some of the disease caused by microbes in the next chapter. ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர்ல ஓகே எந்த மாதிரியான விளைவுகளை இந்த மைக்ரோப்ஸ் ஏற்படுத்துது அப்படின்றத பத்தி நெக்ஸ்ட் சாப்டர்ல படிக்கலாம். That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.